Hi viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம ஹிந்தி வர்ணமாலா எப்படி படிக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம முதல்ல பார்க்க போறது ஸ்வராக்ஷர். ஸ்வராக்ஷர் அப்படினா இங்கிலீஷ்ல vowels, தமிழ்ல உயிரெழுத்துன்னு சொல்லுவோம். ஸோ எப்படி இங்கிலீஷில் ஆல்ஃபபெட்ஸ் அந்த ஏஇஐஓ இருக்கும் பார்த்தீங்களா, அது இல்லாமல் எப்படி நம்ம ஒரு வேர்ட்ஸை உருவாக்க முடியாதோ அந்த மாதிரி இது வந்து ஹிந்தியில் இது இல்லாமல் நம்ம வேர்ட்ஸு ஃப்ரேம் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ நமக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹிந்தி தெரியறதுக்கு பேஸ் வந்து இந்த உயிரெழுத்து ஃபஸ்ட்டு உயிரெழுத்து தான். ஸோ இந்த உயிரெழுத்து நம்ம எப்படி படிக்கணும், அதாவது உங்களுக்கு படிக்க தெரியாத பேரண்ட்ஸு உங்களுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு இருக்கிறவங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் தமிழில் அதை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றத நான் போட்டிருக்கேன். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற லெட்டர் வந்து ஸோ தமிழ் மட்டும்தான் தெரியும் எனக்கு அப்படின்றவங்க நான் அதில் லெட்டர்ஸ் அந்த ஹிந்தியில் எப்படி லெட்டர்ஸ் எழுதியிருக்கேன்றதுக்குரிய தமிழ் வார்த்தையும் எழுதியிருக்கேன். அதே மாதிரி ஹிந்தியில் எழுதியிருக்கேன் அந்த வேர்டும் எப்படி படிக்கணும்னு எழுதியிருக்கேன், அதுக்குரிய மீனிங் எழுதியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் லெட்டரு அ அ, அதாவது அ அனார், அ சே அனார். அனார் அப்படின்னா அனார் எப்படி படிக்கணும்னு நான் போட்டிருக்கேன். அனார் அப்படின்னா மாதுளை. அடுத்த லெட்டர் பாருங்கள், ஆ ஆ சே ஆம். ஆம் அப்படின்னா மாம்பழம். ஆம் அப்படின்னா மாம்பழம். அடுத்த லெட்டரு இ இ சே இமலி. இ சே இமலி. இமலினா புளியங்காய், அந்த புளி. சரிங்களா? ஈ ஈ சே ஈக். ஈ சே ஈக். ஈக்னா கரும்பு. நான் பாருங்கள், உங்களுக்கு இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஈ நான் இதில் தமிழ்லையும் எழுதியிருக்கேன். அது எப்படி அந்த ஈக்குன்றது என்னன்றது ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு போட்டிருக்கேன். அதுக்குடி தமிழ் மீனிங்கும் நான் எழுதியிருக்கேன். ஸோ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். உ. ஸோ அடுத்த லெட்டரு உ. உ சே உள்ளு. உ சே உள்ளு. உள்ளுனா ஆந்தை. உள்ளுனா ஆந்தை. அடுத்த லெட்டர் பாருங்க, ஊ. ஊ சே ஊண்ட். ஊண்ட்னா ஒட்டகம். நெக்ஸ்ட்டு ரு. ரு சே ரிஷி. ரு சே ரிஷி முனிவர். ரிஷினா முனிவர். அடுத்த லெட்டரு ஏ. ஏ சே ஏக். ஏ சே ஏக். தமிழில் நமக்கு ஏ ஏ ரெண்டு இருக்கும் இல்லையா, உச்சரிப்பு வந்து ரெண்டு வரும். ஹிந்தியில் வந்து ஏ ஏ ரெண்டுக்குமே இந்த ஒரு ஏ தான் பயன்படுத்துவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் ஏ வந்தாலும் சரி ஏ வந்தாலும் சரி இந்த ஏ மட்டும்தான் போடணும். ஸோ ஏ ஏக்கு. ஏக்குனா ஒன்று. ஐ. இதில் என்ன ஒரே மாதிரி இருக்கேன் கிடையாது, ஒரே மாதிரி இருக்கேன், மேலே ஸ்ட்ரோக் மட்டும் தானே இருக்குது. அப்போ ஏ ரெண்டும் ஒரே சேம் தானே? அப்படி இல்லைப்பா, அதில் இருக்கிறது இது வந்து ஏ ரெண்டு சவுண்டு நான் கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஏ ஏ ரெண்டுமே ஒரே சவுண்டு தான் இதில் வரும். ஸோ இது வந்து ஐ. ஐன்னும் போது ஐனக். ஐனக் மூக்கு கண்ணாடி. ஐனக்னா மூக்கு கண்ணாடி. அடுத்தது ஓ. அதே மாதிரி இந்த ஓ கூட ஓ ஓ ரெண்டு உச்சரிப்புக்கும் இந்த ஓ தான் எழுதணும். ரெண்டு உச்சரிப்புக்கும் இந்த ஒரு ஓ தான் இருக்குது. ஹிந்தியில் வந்து எப்படி என்ன உச்சரித்தாலும் நம்ம இந்த ஓ மட்டும் பயன்படுத்தினா போதும். ஓ ஓக்கலி. ஓக்கலினா உரல். ஓக்கலினா உரல். அடுத்த லெட்டரு ஔ. ஔ. ஔ சே ஔரத். ஔ சே ஔரத். ஔரத்னா பெண். ஔரத்னா பெண். நெக்ஸ்ட்டு அம். அம் சே அங்கூர். எப்போவுமே இந்த அம் அப்படின்றது பயன்படுத்தக்கூடியது எப்படின்னாக்கா, இது வார்த்தையாக யூஸ் இது பயன்படுத்த மாட்டாங்க.
இது அந்த டாட் அந்த அம்மன் அது மேலே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அங்கூர் படிக்கும்போது மேலே ஒரு டாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாட் மாதிரி தான் இம்மாவும் இல்லை இன்னாவும் பயன்படுத்துவாங்க. சரிங்களா? ஸோ அங்கூர், அங்கூர்னா திராட்சை, அங்கூர்னா திராட்சை. இந்த ஆ போட்டு இந்த 2 டாட் வரும். இது மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு சமஸ்கிருதத்தில் தான் யூஸ் ஆகும். இதில் ஹிந்தியில் வந்து ரொம்ப நிறைய கேட்க மாட்டாங்க. இந்த சமஸ்கிருத வேர்ட் படிக்கும்போது மட்டும்தான் இது ஹான்றது அதிகம் யூஸ் ஆகும். ஆனால் இப்போ உயிரெழுத்து படிக்கும்போது ஃபுல்லாக நம்ம சொல்லணும் இல்லையா, அதுக்காக தான் நான் இப்போ இதை சொல்கிறேன். அஹன்னா அந்த ஸ்மைல், ஹன்னு சிரிக்கணும்ல, அந்த ஸ்மைலுக்காக இந்த நான் இது போட்டிருக்கேன். அ சே அஹ. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்வராக்ஷர், அதாவது பேரண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு ஹிந்தி சொல்லிக் கொடுக்கணும்னு நினைப்பீங்க உங்கள் குழந்தைங்களுக்கு. தமிழில் தெரியும், உங்களுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், மற்ற எதுவும் தெரியாது அப்படின்னா நீங்கள் தமிழ் வழியாகவே ஹிந்தி பசங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுக்கலாம். இதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் இதுக்கு அடுத்தடுத்து ஒரு லைனாக வீடியோ போட்டுகிட்டே தான் இருக்க போகிறேன். ஸோ நீங்கள் அதனால் இது ஃபஸ்ட்டு பேஸு, இது வந்து உயிரெழுத்து. இதுக்கு அடுத்து நான் போடுறது வந்து உங்களுக்கு அதோட மெய் எழுத்து, அதெல்லாம் அந்த பாரக்கடி நிறைய இருக்குது இதில் படிக்கிறதுக்கு. ஒவ்வொன்றா நம்ம படிச்சுட்டே வரலாம். ஸ்போக்கனும் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த லெட்டர்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ஸ்போக்கனும் ஈஸியாக பேசலாம். ஸோ ஸ்போக்கன் பேசுறதுக்காக தான் இந்த நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த வீடியோ இந்த லெட்டர்ஸ் எல்லாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லி கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு அப்போதுக்கப்போ உங்களோட இதில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ சில்ட்ரன், and thank you parents and supporters.